Hi students, previous class example 1.3 first subdivision பார்த்தோம். இப்போ second sum it a is equal to x belongs to n such that 1 less than x less than 4 close the cursive bracket comma b is equal to x belongs to w such that 0 less than or equal to x less than 2 close the cursive bracket and c is equal to x belongs to n such that x less than 3 close the cursive bracket. ஸோ நம்மளுக்கு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க இன்டெரக்டாக ஏபிசி வேல்யூ. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை ரைட் பண்ணிக்கலாம். ஏ பாருங்கள், ஏல வந்து என்னன்னா நேச்சுரல் நம்பர் 1 ஸ்டார்ட் ஆகும்னு உங்களுக்கு. ஸோ இங்கே லைன் வந்தால் தான் இந்த நம்பரும் இன்க்ளூடிங். சேம் திங் இந்த பக்கம் இங்கே லைன் வந்தால் தான் இந்த 4 இன்க்ளூடிங். ஸோ நம்மளுக்கு நேச்சுரல் நம்பர் 1 ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டேன். அப்போ 1 வராது, 1க்கு அப்புறம் 2 வரும், 2க்கு அப்புறம் 3 வரும், 4க்கு முன்னாடி நம்பர் இருக்கும், அது ஏவோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு பியோட வேல்யூ பாருங்கள், எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ. எக்ஸோட வேல்யூ டபிள்யூனா ஹோல் நம்பர் 0 ஸ்டார்ட் ஆகும். அப்போ இங்கே லைன் வந்திருக்கு, 0 எடுத்துக்கணும். போன சம்மில் லைன் வரல, அதனால் 4ஐயும் 1ஐயும் எடுக்கலாம். ஸோ 2 பக்கத்துலேயும் லைன் வரல, அப்போ 2 0க்கு அடுத்து 1 வரும். ஸோ இந்த ரெண்டு நம்பர் தான் நம்மளுக்கு பியோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு சியோட வேல்யூ பாருங்கள், எக்ஸ் பிலாங்ஸ் டு என் நேச்சுரல் நம்பர் இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 1 ஸ்டார்ட் ஆகும். அப்போது இங்கே லைன் வரல, அப்போ 3 வரக்கூடாது, 3க்கு முன்னாடி நம்பர்லேருந்து வரைக்கும். அப்போ நேச்சுரல் நம்பர்னால் 1 வரும், 1க்கு அப்புறம் 2 வரும், இங்கே லைன் வரல, அப்போ 3க்கு முன்னாடி நம்பரோடு ஸ்டாப். அப்போ 1, 2 தான் சியோட வேல்யூ. நமக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, செகண்ட் சம் a கிராஸ் b. இதில் மல்டிப்ளை சிம்பிள் பேர் என்ன சொன்னால் கிராஸ். ஸோ அது வந்து b இன்டர்செக்ஷன்ஸ் ரிலேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸில் இதை கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. ஈக்குவல் டு a கிராஸ் b இன்டர்செக்ஷன் a கிராஸ் c. ஸோ இது வந்து எல்ஹெச்எஸ்னும் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது, இது ஆர்ஹெச்எஸ்னும் ஷார்ட்டாக சொல்லணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது ரைட் ஹேண்ட் சைடு, அது எல்ஹெச்எஸ்னு எழுதியிருக்கோம் சொல்யூஷன். ஃபஸ்ட்டு இதை எடுத்து எழுதியிருக்கோம். இது எப்போவுமே ப்ராக்கெட்டில் இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணும். இப்போ பி இன்டர்செக்ஷன்ஸ் தி இன்டர்செக்ஷன்னா ஒன்றும் இல்லாமல் இந்த என் சிம்பிளை தான் இன்டர்செக்ஷன் சொல்கிறோம். என்னன்னா வந்து சேமாக இருக்கும், அந்த நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கணும். பியோட வேல்யூ இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ. ஸோ இது ரெண்டுத்துலேயும் எது ஒரே மாதிரியே நம்பர் சேமாக இருக்குது, 1 மட்டும்தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ நான் ஃபுல் வேல்யூ a கிராஸ் b இன்டர்செக்ஷன்ஸ். அப்போ ஏவோட வேல்யூ 2, 3 இங்கே இருக்குதுமா, அதை எடுத்துகிட்டு வந்து எழுதிக்கணும். ஸோ கிராஸ் b இன்டர்செக்ஷன் c மேலே கண்டுபிடிச்சோன்னா என்ன வேலை வந்துச்சு, 1 வந்துச்சு. அதே கிராஸ்னால் என்ன பண்ணணும்னா கமா போட்டு எழுதணும். இட்ஸ் நத்திங், 2, 1, 3, 1 அவ்வளோதான். எத்தனை நம்பர் இருந்தாலும் கமா போட்டு பேராக ஆர்டர் பேர்ஸ் எதுவும் அந்தமாரி எழுது. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ ரைட் ஹேண்ட் சைட் போகலாமா, a கிராஸ் b இன்டர்செக்ஷன் a கிராஸ் c அதை தான் எழுதியிருக்கோம். ஆர்ஹெச்எஸ்னால் ரைட் ஹேண்ட் சைடு ஃபஸ்ட் இருக்கிறத எடுத்துக்கலாம். ப்ராக்கெட்டில் இருந்தால் ஃபஸ்ட் எடுக்கணும். a கிராஸ் பின்னா ஏவோட வேல்யூ எழுதியாச்சு, கிராஸ் பியோட வேல்யூ எழுதி. கிராஸ்னால் உங்களுக்கு தெரியல, கமா போட்டு எழுதணுன்ட்டு. அப்போ 2, 0, 2, 1 அண்ட் 3, 0, 3, 1. ஸோ இது முடிச்சிச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் என்ன இருக்குது, a கிராஸ் c. ஏவோட வேல்யூ கிராஸ் சியோட வேல்யூ. ஏவோட வேல்யூ பாருங்கள், 2, 1 ஒரு பேர் ஆச்சா, 2, 2 ஒரு பேர் ஆச்சா. நெக்ஸ்ட்டு 3, 1 ஒரு பேர் ஆச்சா, 3, 2 ஒரு பேர். ஸோ இது எழுதி ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிடும். ஸோ என்ன கொடுத்துட்டோம், a கிராஸ் பியும் கண்டுபிடிச்சோம், a கிராஸ். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண மாதிரி ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ட். என்னென்னா இப்போ தானே சொன்னேன், என்ன பண்ணால் சேமாக இருக்கிறத எழுதும். ஸோ இது எழுதி வச்சா நம்ம இது ரெண்டுத்துலேயும் எதுமா சேமாக இருக்குது, a கிராஸ் பிலையும் a கிராஸ் சிலையும். சூப்பருங்க. 2, 1 இந்த 2, 1 வந்து ரெண்டுத்துலேயும் சேமாக இருக்குது. அதே போல் 3, 1 வந்து ரெண்டு பிளேஸ், வேறு எதுவுமே மேட்ச் ஆகும். 1, 3 இருந்தாலும் எடுக்கக்கூடாது, சேம் பிளேஸில் இருக்கணும். ஃபஸ்ட்டு 2 இருந்தால் இங்கே ஃபஸ்ட்டு 2 தான் இருக்கும், ரெண்டாவது 1 இருந்தால் 1 தான் இருக்கணும். ஸோ அந்த ரெண்டு பேர்ஸ் வேறு ஈக்குவேஷன் 1ம் 2ம் சிமிலராக இருக்கா. அப்போது எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ்ன்னு எடுத்தோம், அதுக்கடுத்து ஆர்ஹெச்எஸ்ன்னு எடுத்தோம். ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் ஈக்குவலாக இருக்குது. கொஷினில் நம்மளுக்கு வந்து ஷோ தட்டுன்னு கொடுப்பாங்கம்மா. ஷோ தட்டுன்னு கொடுக்குறதுனால தான் ஃபைனலாக நம்ம கொஷின் எழுதி என்ஸ் ப்ரூவ்டுன்னு. நம்ம இந்த சென்டம் டார்கெட் பண்ணுறவங்களாம் இந்தமாரி கம்ப்ளீட்டாக எழுதும்போது உங்களுக்கு எந்த மார்க்கும் மிஸ் ஆகாமல் ஃபுல் மார்க்ஸ் போடுவாங்க. ஸ்லோ லேர்னர்ஸ் வேணால் என்ன பண்ணலாம், ஷார்ட் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ஸ் ப்ரூவ்டுன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? ஏன்னா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட நிலா பிளாசம் சேனல். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.